முதல் செய்தியாக நாம் என்ன பார்க்கலாம்? அரசியல் அப்படின்னு சொன்னாலே இங்கே அரசியல்வாதிகள் செய்கிறது மட்டும்தான் அரசியல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே அது கிடையாது. அரசு அதிகாரிகள் செய்வது அதை விட ரொம்ப பெரிய அளவில் அரசியல். அதுவும் ரொம்ப கீழ்த்தரமான அரசியலை சில அரசு அதிகாரிகள் செய்கிறாங்க. ஊழலுக்காக, லஞ்சத்துக்காக, ஏதோ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசே இல்லாமல் மக்களுடைய பணி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நேரம் காலையில் 10 மணிக்கு வரோமா, 7 மணிக்கு 6 மணிக்கு கிளம்பி போகிறோமா அப்படிங்கிற அந்த நேரத்தை கடத்துவதற்காக சில அரசு அதிகாரிகள் செய்வது மிகப்பெரிய ஒரு அரசியல். இதனால் ஏற்படக்கூடிய மனித உயிரிழப்புகளை பற்றி நாம் பெருசாக கணக்கெடுத்தோம்னா இதுதான் இந்த உலகத்திலேயே அதிக மனிதர்களை கொன்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன விக்கி சொல்ல வர? வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. குவாரி. ஒரு குவாரியில் உரிமம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? கண்டிப்பாக அந்த குவாரியினுடைய உரிமையாளருக்கு தெரியும். அப்படி இல்லை, அந்த குவாரிக்கு உரிமம் கொடுத்த அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். சரி, அப்படிப்பட்ட ஒரு குவாரி ஒரு 8 மாதங்களாக உரிமையே இல்லாமல், 8 மாதங்களுக்கு முன்னாடியே லைசன்ஸ்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதன் பிறகு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எத்தனை அரசு அதிகாரிகளால் கண்டுபிடிக்காமல் போயிருக்க முடியும்? கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்களே விக்கி. என்ன விக்கி, நம்ம ஊர்லலாம் லைசன்ஸ் இல்லாத வண்டியெல்லாம் பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. ஒரு மாதம் ஒரு நாள் எக்ஸ்பைரி ஆன நம்ம பொல்யூஷன் டெஸ்ட்லாம் எடுக்காமல் போயிட்டோம்னா அந்த வண்டிக்கெலாம் ஏகப்பட்ட ஃபைன் விழுகுது. நம்ம வீட்டில் கரண்ட் பில்லை ஒரு மாதம் கெட்டாமல் விட்டுட்டோம்னா வந்து ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இத்தனை லட்சம் வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்த வீட்டில் கரண்ட் பில்லு கெட்டலை அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அரசு அதிகாரிகள் இருக்கும்போது இவ்வளோதான். ஆயிரக்கணக்கான இருக்கக்கூடிய மணல் குவாரி எடுத்துக்கோங்க, கல்குவாரி எடுத்துக்கோங்க, அதனுடைய உரிமம் எப்போது ரத்தானது அப்படிங்கிறது தெரியாமல் அரசு அதிகாரிகள் இருந்திருப்பாங்களா? கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்து 6 பேர் இறந்து போகிறாங்க. அந்த 6 பேர் இறந்து போன உடனே அரசியல்வாதிகள் அவங்க ஒரு உத்தரவை போடுறாங்க. ஆளும் அரசியல்வாதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க? எப்பா எல்லா குவாரிலையும் போய் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு உத்தரவை போடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த 6 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குவாரியில் உரிமம் ரத்தாகி 6 மாதங்கள் 8 மாதங்கள் ஆயிடுச்சான். லைசன்ஸே இல்லை. அப்படிப்பட்ட குவாரி ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து கற்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. அரசியல்வாதிகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அவங்க பணம் வாங்கி அவங்க நமக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த அரசு அதிகாரிகள் யாராவது நினச்சிருந்தாங்கன்னா அந்த 6 உயிரை காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? இன்றைக்கி அதற்கான பெரிய ஒரு ஷாக்கிங் ட்ரூத் ஒன்று ரிவீல் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் நல்லா தானே இருக்குது விக்கி. இதெல்லாம் என்ன, அது அரசு இயந்திரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் செக் பண்ணாலே போதுமே. அரசு அதிகாரிகள் ஃபுட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரக்கூடிய அரசு அதிகாரிகள் கரெக்டாக ஃபுட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வாங்க. தண்ணீர் பழம், அதாங்க நம்ம வாட்டர் மெலன், அது மட்டும் குறை சொல்கிறத விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கடைகளில் விற்கப்படக்கூடிய குளிர்பானங்கள் நிச்சயமாக தரமற்றவையாக இருக்கிறது. ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிங்கயா. அதெல்லாம் என்ன கார்ப்பரேட்டுக்கு எதிராக போயிடும்ல? இதெல்லாம் என்ன சாமானியனுக்கு எதிராக யார் வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிற தெனாவெட்டு தான். ஸோ அரசு அதிகாரிகள் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, உங்களையும் மக்கள் கவனித்து வருகிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் டிபி ட்ரூப்ஸ் அரசியல்வாதிகளை எந்த அளவுக்கு நாங்கள் பார்க்கிறோமோ அதே அளவுக்கு அரசு அதிகாரிகள் மீதும் எங்களுடைய பார்வை திரும்பி இருக்கிறது. எல்லாத்தையுமே இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தம்பிக்கு தடை இல்லை, வாங்க ஈடி உங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் சவுக்கு சங்கர் உட்பட ஏகப்பட்ட நிறைய பேர் தம்பிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தம்பிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது? இந்த தம்பிகள் அப்படின்னா ரத்தீஸ் அவர்களையா சொல்கிறீங்க, அசோக் அவர்களையா சொல்கிறீங்க, இந்த விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களையா சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா தம்பிகளையும் தான் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? இல்லை சார், அதான் இடி ரைடு, இடி வந்து மறுபடியும் விசாரிக்கிறதுக்கெலாம் தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஎம்கேக்காரங்க பெரிய அளவில் பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க, ஏகப்பட்ட பாட்டுக்களை போட்டாங்க. எங்ககிட்டே வா, இடிக்கே ரைடு, ரைடுக்கே நாங்கள் தடை அப்படின்னு சொல்லி பெரிய ட்ரோல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சில விஷயங்கள் இருக்குது. யார் யார் டாஸ்மாகில் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிடம் விசாரணை செய்ய வேண்டாம். ரத்தீஷ் அவர்கள் டாஸ்மாகில் கண்டிப்பாக வேலை செய்யலை. அசோக் அவர்கள் கண்டிப்பாக டாஸ்மாகில் வேலை செய்யலை. விக்ரம் அவர்களும் கண்டிப்பாக டாஸ்மாகில் வேலை செய்யலை. இதை சார்ந்திருக்கவங்களும் யாரும் டாஸ்மாகில் வேலை செய்யலை. சிவகார்த்திகேயன் அவர்கள் வேலை செய்யலை, ஷிம்பு அவர்கள் வேலை செய்யலை. அடுத்ததாக இன்னும் சில நபர்கள், நிறைய நடிகைகள், நடிகர்கள், இவங்கெல்லாம் இங்கே வேலை செய்யலை. தனுஷ் அவர்கள் வேலை செய்யலை. அப்போ இவங்க எல்லாமே இடி ரைடுக்குள்ளே வந்துடுறாங்களான்னு கேட்டால் வந்துடுறாங்களே. நேரடி இல்லாட்டி மறைமுக தொடர்பு இருக்காமே. விக்னேஷ் சிவன் மேலே 1008 குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களாமே. எல்லாரையும் பிடிச்சு விசாரிப்பதற்கு ஈடிக்கு என்ன இருக்கான்?
இப்போதைக்கு அதிகாரம் இருக்கிறதாம். யார் அந்த தம்பி அப்படிங்கிற கேள்வி போய் அந்த தம்பிக்கு எத்தனை தம்பி இருக்காங்க, அந்த தம்பிக்கு யார் யார் தம்பிகள் அப்படிங்கிறது எல்லாமே இப்போது ஈடியினுடைய விசாரணையில் சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்திருக்கிறது. ஸோ ஈடி ரைடு சும்மா தற்காலிகமாக நின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது அது வெறும் ட்ரைலரான். இனிதான் மெயின் பிக்சர் இருக்கான், வந்துக்கிட்டே இருக்காங்களாம் ஈடி. அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமீபத்திய அந்த ஸ்பீச்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ். பொதுவாக இந்த மாதிரி மாசான டைலாக்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேசுவாங்க. ஊர்ந்து சென்றார் எடப்பாடி, உங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கா, திராணி இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்பாரு. அதே மாதிரியே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா இறங்கி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏய் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களை ஞாபகப்படுத்தி, நான் என்னையா உன மாதிரி கோடி கோடியாவா சொத்து குவிச்சு வச்சுருக்கேன் பயப்படுறதுக்கு, நான் ஒரு காரில் போனேன், தம்பிதுரை காரில் போனேன், அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, என்னை இறக்கி விட்டார், நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து இன்னொரு காரில் வேற ஒருத்தரை கூட்டு போனார், அங்கேருந்து நான் உள்துறை அமைச்சரை பார்க்க போயிட்டேன், நான் என்னையா பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சராக பார்க்க போனேன், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் தான் நான் பார்க்க போனேன், 3 கார் மாறி போனா என்ன, 5 கார் மாறி போனா என்ன, உனக்கு என்னையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். நாமும் வேறு எது யாரையோ பற்றி கேட்டுட்டு இருக்காருன்னு பார்த்தா இல்லையாங்க, நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பற்றி தான் இவர் கேட்டிருக்காரு. உனக்கு என்னையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி நேரடியாக ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர். நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி வேற லெவலில் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய விமர்சனத்தை, காரசாரமான விமர்சனத்தை வச்சிருக்காரு. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ஒண்ணுமே செய்ய தெரியாதுங்க. நம்ம திருவிழாவில் நம்ம போவோம், திருவிழாவுக்கு போனா நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அப்பப்போ எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க, நம்மளும் பொம்மை வாங்கிட்டு போய் குழந்தை கொடுப்போம். அப்பப்போ அந்த பொம்மை கை தட்டணும், அப்ப சாவி கொடுப்போம், டக்கு 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 கை தட்டும். அது மாதிரி இந்த முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். நம்மளாம் அந்த காலத்தில் திருவிழாவுக்கு போகும்போது நம்முடைய அம்மா அப்பா நமக்கு ஒரு பொம்மை வாங்கி தருவாங்க, அது கை தட்டணும்னா கீ கொடுத்தா போதும் ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு வந்து கை தட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் பொம்மை முதலமைச்சர் தான் இப்போ நமக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் அவரை கலாய்ச்சிட்டாருங்க. ஸோ இப்படிலாம் முதலமைச்சரை கலாய்ச்ச எதிர்க்கட்சி தலைவர் இனிமே என்ன ஆக போறார் அப்படிங்கிறது தெரியல. அதுவும் டிஎம்கே ஐடிவிங்க இதெல்லாம் கையில் எடுத்துருவாங்க. இப்போ இதை ஏடிஎம்கே ஐடிவிங்க கையில் எடுத்திருக்காங்கல்ல, ஏடிஎம்கே ஐடிவிங் சார்பாக ஒரு பாடல் அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்கிறார்கள். காலம் என் கூட வரும், காட்டுப்பழம் நெஞ்சில் வரும், நாளை தீ ஜுவாலை உன் கோட்டைகளை எரித்து விடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய லிரிக்ஸ் வந்து லிரிக்ஸை விட அதில் காண்பித்திருக்கக்கூடிய விஷுவல் டிஎம்கே பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்பநிதி அவர்களையும் அந்த விஷுவல்ஸ்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மன்னராட்சின்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்தை இந்த பாடல் ஒளித்திருக்கிறது. 2026 ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய கனவு பலிக்காது, மன்னராட்சி உடனடியாக அகற்றப்படும், 2026 அதிமுகவினுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் பேசினதும் இந்த பாடலும் ஒரே மாதிரியான மீனிங் தான் நமக்கு தருது. இந்த பாடல் இப்போ ரொம்ப வைரலாக பரவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா மாநிலங்களவை தெரியும்ல, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஞாபகம் யாருக்கு போகும், கமலஹாசன் அவர்களை நோக்கி போகணும்ல. ஜூன் 2ஆம் தேதி மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் மனு தாக்கல் செய்ய போவதாக அறிவிப்பு. எதற்காக? மாநிலங்களவை தேர்தலுக்காக. திமுகக்கு 4 சீட்டு, அதில் 1 கமலஹாசன் அவர்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான மனு தாக்கலை தான் வர ஜூன் 2ஆம் தேதி கமலஹாசன் அவர்கள் செய்ய போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. RS பாரதி அவர்கள், திமுகவினுடைய முக்கியமான நபர் RS பாரதி அவர்களும் இபிஎஸ்ஸை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. கார்கள் மாறி மாறி சென்று சாமி படத்தின் பெருமாள் பிச்சையை மிஞ்சிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி, சாமி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்றத பெருமாள் பிச்சையாகவே மாற்றிவிட்டார். என்னப்பா இப்படி இத்தனை காரம் மாறி போயிருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லி RS பாரதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். வாரிசு அரசியல் மன்னராட்சிக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஏடிஎம்கே இப்போ ரொம்ப பெரிய அளவில் இறங்கி கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பாஜக ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுக்குள்ளேயே சில நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும் எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்ற அந்த சலசலப்பும் இப்போது நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா டுடேவினுடைய இப்போதைய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதெல்லாம் தலைப்புச் செய்தியா சன் டிவி இன்னைக்கு போட்டிருக்காங்க. முன்னணியில் திமுக தலைமையிலான கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி போடல. முன்னணியில் இப்போ திமுகவினுடைய கூட்டணி இருக்கு, எப்போ வேணாலும் மாறலாம், இந்த டைம்ல இவ்வளோ திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்தியா டுடே. அடுத்ததா பள்ளிகள் எல்லாமே திறக்கப்பட போகின்றன. அதற்கான நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே வாசிச்சிடுறேன். நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்க, இல்லை இதை ஒரு மாணவனா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பள்ளிகளில் இதே மாதிரியான நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படிங்கிறத கண்டிப்பா கவனிச்சுக்கோங்க.
ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம ஒரு சில சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அது வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே பள்ளிக்கான சில விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அங்கே வரக்கூடிய குழந்தைகள் சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். பள்ளிகள் திறக்கப்படும் என்று முழுமையாக மாணவர்கள் பள்ளியை பயன்படுத்தும் வகையில் சுத்தப்படுத்தி தயார் செய்திருக்க வேண்டும். பள்ளி வளாகத்தை முழுமையாக சுத்தப்படுத்திட வேண்டும். வகுப்பறைகளை சுத்தம் செய்து கரும்பலைக்கு மை பூசி தயார் செய்திருக்க வேண்டும். புரிஞ்சுக்கோங்க. மாணவர்களுக்கு வாரம் ஒரு முறை நன்னறி வகுப்புகள் தவறாமல் எடுக்கப்பட வேண்டும். சூப்பரான விஷயம். 6 முதல் 12வது வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து பேச்சு, கவிதை துண்டு, பிரச்சுரம், சுவரொட்டி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நல்ல விஷயம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் சரியாகவும் தரமானதாகவும் தாமதின்றி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அதை பார்த்துக்கோங்க. மதிய உணவு இடைவேளை முடிந்து 20 நிமிடங்கள் மாணவர்களுக்கு சிறார் பருவ இதழ் படிக்க வைக்க வேண்டும். நல்லா இருக்கே. இதெல்லாம் நான் படிக்கும்போது இல்லாமல் போயிடுச்சுப்பா. இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுடைய பள்ளியில் நடக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஸ்கூல் பஸ் வேன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதெல்லாம் தயார் நிலையில் இருக்கா, அங்கங்கே ஓட்டக்கிட்ட விழுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்கயா. ரிவர்ஸ் எடுக்கும்போது ரிவர்ஸ் கேமரா இருக்கா, பின்னாடி மாணவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் 1க்கு 2 முறை பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய செய்திகளை போன சில வருடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திடீர்னு ஓடிக்கிட்டே இருக்கிற பேருந்து ஓட்ட விழுந்து ஒரு குழந்தை விழுந்து இறந்துருச்சு அப்படிங்கிறதும், ஒரு பள்ளியில் அந்த குழந்தை அப்படி தான் இறக்கி விட்டுருக்காங்க, வண்டியை ரிவர்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த குழந்தை பின்னாடி இருந்திருக்கு, டயரில் சிக்கிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கடந்த முறை நம்ம கேள்விப்பட்ட செய்திகள். அதெல்லாம் நிகழாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இப்போதைக்கு நிறைய செய்திகள், நிறைய அப்டேட், ஏகப்பட்ட உண்மைகளை போட்டு உடச்சிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நல்லதை ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.